தக்க சமயத்தில் குமரிமுத்துவுக்கு உதவிய விவேக். ஸோ விவேக் சார் வந்து பிரபல காமெடியன், அவர் ஒரு சூப்பரான ஆக்டர், எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவர் இல்லை, பட் அவரோட காமெடி மூலமாகவும் அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் மூலமாகவும் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். ஸோ குமரிமுத்து சார் வந்து தன்னோட கடைசி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவர் கையில் வந்து போதுமான அளவுக்கு பணம் இல்லை, ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்தார். ஸோ அந்த டைமில் வந்து இலங்கைக்கு சென்று ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கனைசிங் டீம் வந்து அவரை கூப்பிடுது. ஸோ அவருக்கு வந்து 50,000 ரூபாய் சம்பளம் பேசப்படுது. அவரை புக் பண்ண கையோட வந்து ஆர்கனைசிங் டீம் வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, நீங்கள் விவேக் சாரை கூப்பிட்டு வர முடிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி. உடனே வந்து குமரிமுத்து சாரும் விவேக் சார் கிட்ட போயிட்டு கேட்குறாரு, சார் நீங்கள் இந்த கலை நிகழ்ச்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், ஆர்கனைசிங் டீம் வந்து நீங்கள் வரணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நான் வரேன், உங்களுக்கு 50,000 சொல்லியிருக்காங்க, எனக்கு எவ்வளோ தருவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு 2 லட்ச ரூபா வரலாம் வாங்கி தர முடியும் சார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஆர்கனைசிங் டீம் கிட்டே வந்து போய் சொல்லியிருக்காங்க 2 லட்ச ரூபா விவேக் சார் கேட்குறாங்க அப்படின்ன உடனே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறமா இலங்கைக்கு போகிறாங்க, கலை நிகழ்ச்சியெலாம் நடத்துகிறாங்க. அப்புறமா கலை நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா குமரிமுத்து சாருக்கு வந்து எவ்வளோ பேசினாங்க, 50,000 பேசினாங்க இல்லையா, அது அவர் கையிலே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் விவேக் சார் எங்கே இருக்காங்க அப்படின்றத தேடி பார்த்துட்டு விவேக் சாரோட ரூம்க்கே போகிறாங்க. போயிட்டு அவர் கையில் வந்து 2 லட்ச ரூபா வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அதை வாங்கிட்டதுக்கு அப்புறமா விவேக் சார் அந்த 2 லட்ச ரூபா கையில் வாங்கிட்டு நேரம் கழிச்சு குமரிமுத்து சாரை மட்டும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சார் விஷயம் குமரிமுத்து சார் கேட்ட உடனே இந்தாங்க இந்த 2 லட்ச ரூபா வச்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னது சார் இது உங்களோட காசு தானே சார் அப்படின்ட்டு, நான் இந்த இலங்கை நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிட்டதுக்கு காரணமே வந்து உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான், இந்த காசு நீ வச்சுக்கோ, பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியாக நடத்து அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாராம். எப்படிப்பட்ட ஒரு மனசு பார்த்தீங்களா. இப்போ சும்மா வெளிப்படையாக வந்து இவங்களை நம்ம காமெடியன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம், பட் இவங்களாம் ரியல் லைஃப் ஹீரோங்க உண்மையாகவே. நாட் ஒன்லி பண ரீதியாக மட்டும் அவர் உதவி செஞ்சுட்டு போல, நிறைய மரக்கன்றுகள் இதெல்லாம் வந்து நட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 10 லட்சம் மரக்கன்றுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் நட்டுருக்காரு. ஸோ புவி வெப்பமயமாதல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதை தடுக்கிறதுக்கு பெஸ்ட் விஷயம் என்னென்னா அப்துல் கலாம் சாரே சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா மரக்கன்றுகளை நடுறது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம விவேக் சாரை பற்றி இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேங்க. அதாவது சின்ன தம்பி படத்தில் வந்து இந்தாங்க கல்யாணம் பண்ணீங்கன்ட்டு ஒரு கேரக்டர் வந்து வந்துகிட்டே இருக்கும் கையில் தாலியை வச்சுக்கிட்டு. ஓகேங்களா, ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லா வரைவாராம். அவர் நல்ல ஓவியர், மிகச்சிறந்த ஓவியர். அவர் நிறைய விஷயங்களை வரைஞ்சி வச்சிருக்காரு. ஒரு வாட்டி வந்து விவேக் சார் பார்க்குறாரு, என்னப்பா இவ்வளோ விஷயங்கள் சூப்பராக வரைஞ்சிருக்கேன், நீயா வரைஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஆமாண்ணே நான் தானே வரைஞ்சேன், இதெல்லாம் அப்படியே வச்சிருந்தேன் எப்படி ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி செட் பண்ணி அதில் உன்னோட இந்த ஓவியத்தெல்லாம் காமிக்கலாம்ல அப்படின்ட்டு. அதெல்லாம் எப்படின்னு நமக்கு தெரியாதுண்ணே அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. உடனே விவேக் சாரும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு 2 நாள் கழிச்சு விவேக் சார் இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ நான் ஒரு எக்ஸிபிஷன் செட் பண்ணியிருக்க போகிறேன், உன்னோட ஓவியம்லாம் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட ஓவியத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எக்ஸிபிஷனில் வச்சு அந்த ஓவியத்தை வந்து பார்க்க வந்தவங்கலாம் வந்து ஒரு பெரிய வேலை, ஒரு ஓவியத்தையும் வந்து ஒரு பெரிய வேலை கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அது மூலமாக கலெக்ட் ஆன மொத்த தொகையையும் விவேக் சார் அவர்கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாரு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போதே வந்து ஆச்சரியமாக இருங்க. ஏன்னா இப்போ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கறது ஒரு ரகம், பணத்தையும் கொடுத்து அவரோட திறமையும் வந்து உலகறிய வச்சாரு பார்த்தீங்களா, அந்த ரெகக்னேஷன் அது நிச்சயமாங்க அது எல்லாத்தையும் விட வந்து மிகச்சிறந்த விஷயம் உலகத்திலே சொல்லுவேன். ஸோ விவேக் சார் யூ ஆர் ரியல் லைஃப் ஹீரோ சார். உங்களை பற்றி பேசினதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்த சினிமா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு சினிமா இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தா மட்டும் போதுமா, பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போங்க சார்.